Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் ஏசாயா 57 அதிகாரம் 18 வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தேவன் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று வாக்கு கொடுக்கிறார். உங்கள் காயங்கள் எவ்வளவு ஆழமாக இருந்தாலும் இன்று வாழ்வில் அவரது ஆரோக்கியமும் சீர்படுத்தலும் தொடங்கும். பிரியமானவர்களே, தேவன் இன்றைக்கு நான் உன்னை குணமாக்குவேன் என்று கூறுகிறார். அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன். அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் என் வாழ்வில் எல்லாமே முடிந்து போனது என்கிறீர்களா? தேவன் நான் உன்னை குணமாக்குவேன் என்று கூறுகிறார். ஆம் பிரியமானவர்களே, தேவன் நமக்கு பரிகாரியாக இருக்கிறார். வேதத்தில் அவர் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று கூறுகிறார். ஒருவேளை வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் தோற்று போயிருக்கலாம். உங்கள் உறுப்புகள் செயலிழந்து போயிருக்கலாம். இயேசு உங்களை சீர்படுத்துவார். இப்போதே தம் தழும்புகளால் உங்களை குணமாக்குவார். வேதத்தில் கர்த்தர் அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று கூறுகிறார். நான் உன் குடும்பத்தின் உன் ஆத்துமாவின் ஆரோக்கியத்தை திரும்ப தருவேன் என்று சொல்லுகிறார். உன் கல்வியின் ஆரோக்கியத்தை திரும்ப தந்து உன்னை மகா உயரங்களுக்கு கொண்டு செல்வேன். உன் காயங்கள் எல்லாவற்றையும் மாற்றுவேன். துன்மார்க்கரால், வாழ்வின் உபத்திரவங்களால், பொல்லாத பிசாசினால், பாவத்தினால் உண்டாக்கப்பட்ட காயங்கள் எல்லாவற்றையும் இயேசு இன்றைக்கு குணமாக்குகிறார். பிள்ளை இல்லாதிருந்த அன்னாளை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். எல்கானாவிற்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். அதில் ஒருத்தி பெயர் அன்னாள், மற்றவள் பெயர் பெனின்னாள். அன்னாளுக்கு பிள்ளை இல்லாதிருந்தபடியால் அவளுடைய சக்கலத்தை அன்னாள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் வருஷந்தோறும் இவ்விதமாக அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, உமது அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை தாரும் என்று கர்த்தருடைய சந்நிதியில் தன் இருதயத்தை ஊற்றிவிட்டாள். சில நாள் சென்ற பின்பு அன்னா கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். எதிர்காலத்தில் அவன் ராஜாக்களை அபிஷேகிக்கும் ஒரு வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாக தேவன் அவனை தெரிந்து கொண்டார். பிற்காலத்தில் அவன் அரசாங்க சட்டங்களை எழுதும்படி தேவன் அவனை உயர்த்தினார். பிரியமானவர்களே, குழந்தை இல்லாமல் மற்றவர்களால் அவமதிக்கப்பட்ட அன்னாளுக்கு தேவன் ஒரு வெளியேற பெற்ற ஆண் பிள்ளையை கொடுத்து மகிழ்ச்சியாக்கினார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் எந்த காரியம் இல்லாதிருக்கிறது? எதை நீங்கள் எழுந்திருக்கிறீர்கள்? இயேசுவினிடத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். அன்னாளுக்கு ஒரு தீர்க்கதரிசியை கொடுத்து ஆசிர்வதித்த தேவன் உங்கள் இல்லாமையையும் மாற்றி உங்கள்
உங்கள் தேவைக்கேற்றபடியே உங்களை அபரிமிதமாய் ஆசிர்வதிப்பார். நீங்கள் இழந்ததை மீண்டும் கொடுப்பதற்கு அவர் காத்திருக்கிறார். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போம் என்று ஆண்டவர் கூறியிருக்கிறார். அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன். அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன் என்றும் வாக்களித்திருக்கிறார். உங்களில் துக்கப்படுகிறவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆறுதல் அளிப்பேன் என்று கூறியிருக்கிறபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் பாதத்தில் ஊற்றிவிடுங்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்படி அவர் இந்த பூமியில் சிலுவையை சுமந்தார். உங்கள் இழப்புகள், இல்லாமைகள், வேதனைகள் யாவற்றையும் அவர் சிலுவையில் பரிகரித்து உங்களுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். இந்த வாக்குதத்தங்களை பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. ஜெபம். அன்பின் ஆண்டவரே, நீரே என்னை குணமாக்கும் கர்த்தர் என்று விசுவாசித்து முன்னே வருகிறேன். என் காயங்களை ஆற்றி என்னை ஆரோக்கியப்படுத்துவதாக வாக்கு கொடுப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, மக்களால், உபத்திரவங்களால், பாவத்தால், சத்துருவின் தாக்குதலால் ஏற்படும் எல்லா வேதனையையும் இன்றே குணமாக்குவீராக. என் உடலை, மனதை, ஆத்துமாவை, வாழ்வின் ஒவ்வொரு பகுதியையும் குணமாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். நான் இழந்த சமாதானத்தை திரும்ப தந்து என் குடும்பத்தை, எதிர்காலத்தை ஆசிர்வதித்தருளும். நான் செய்கிற எல்லாவற்றிலும் உம் தொடுதல் இருப்பதாக. உம் வார்த்தையில் நீர் வாக்கு கொடுத்துள்ளபடி உம் சுகம் என் வாயிலாக பாய்ந்து செல்வதாக. என் வாழ்வில் எல்லாவற்றையும் சுகப்படுத்துவதற்காக ஆண்டவர் இயேசுவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். என்னுடைய இழப்புகள், இல்லாமைகள் யாவற்றையும் உமது சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன். என் துக்கத்தினால் நான் மிகவும் சோர்ந்து போயுள்ளேன். என் குடும்பத்தினர் என்னை அவமதிப்பதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. உன் சூரியனினி அஸ்தமிப்பதில்லை என்றும் உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்றும் வாக்களித்திருக்கிறீரே. உம்முடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். உம்முடைய வார்த்தைகள் ஒருபோதும் தரையிலே விழுவதில்லை என்பதை நான் அறிந்திருக்கிறேன். உமது வார்த்தையின்படியே எனக்கு செய்தருளும். என் வாழ்க்கை சந்தோஷத்தினால் நிரம்பி வழியும்படி அருள் புரியும். நிறைவான ஆறுதலினால் என்னை நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.